இந்த காலை கட் பண்ணிட்டு கூட பர்சனல் கால் கூப்பிடுங்க. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நான் குடுக்குறேன். சீக்கிரம் கன்சீவ் ஆவீங்கம்மா. ஓகே. தேங்க் யூ. இந்த மாரி போன வாரம் கூட பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா, எக்கு வந்து நல்லா இருக்கு. ஏஎம்ஹெச் கம்மியா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. கருமுட்டைகள் குறைஞ்சிருக்கிறதுனாலும் சரி, ஏஎம்ஹெச் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னாலும், ஏன்னா நீங்க கன்சீவ்க்குன்னு ட்ரை பண்ணும்போது எக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கணும். அது ரப்ச்சர் நல்லா இருந்தா தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து எக்கு ஓவுலேஷன் ஆகிற டைம்ல நீங்க இன சேர்க்கை இருக்கும்போது சீக்கிரம் கருத்தரிக்க முடியும். அதுக்கு இன சேர்க்கை கருமுட்டைகள் இருக்கு இதனால கன்சீவ் ஆகலன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. அவங்களுக்கு ஏஎம்ஹெச் குறைஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏஎம்ஹெச் ஆன்டி முலேரியன் ஹார்மோன்ஸ் குறைஞ்சாலும் கருப்பிடிக்க டிலே ஆகும். அவங்களுக்கு நேச்சுரலாகவே ட்ரீட்மெண்ட் இருக்கு. நான் நிறைய இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டேங்க, நிறைய மெடிசன் சாப்பிட்றேங்க, அப்போ கூட எனக்கு ஏஎம்ஹெச் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ கருமுட்டைகள் வந்து ரப்ச்சர் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு டோனர் கிட்ட போக சொல்றாங்க. எனக்கு அதில் ஐடியா இல்லைங்க. எனக்கு ஏஎம்ஹெச்சுக்கு மட்டும் என் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு வரவங்களும் இருக்கீங்க. நீங்கள் ஏஎம்ஹெச் நார்மல் ஆனாலே உங்களுக்கு 90% வந்து எக்கு ஓவுலேஷனும் நார்மல் ஆகிடும். நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகலாம். இந்த ஏஎம்ஹெச் குறைபாடு இருக்கவங்களுக்கு என்ன பண்ணும், அவங்களுக்கு ஒவ்வொரு டைமும் கன்சீவ் வந்து இருக்கும். ஒரு 10 நாள் டிலே ஆகும், 5 நாள் டிலே ஆகும். அந்த கன்சீவ்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனால் கன்சீவ் ஆகாது. ஸோ இதுக்கு அங்கே 3 மந்த்ஸ் நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்க. 3 மந்த்ஸ் வரைக்கும் பேபி நல்லா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அபார்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த ஏஎம்ஹெச் குறைபாடு இருக்கவங்களுக்கு அது மாதிரி அதிகமா ஆகும். என்ட்ரோமெட்ரியம் growth இல்லாதவங்களுக்கும் அதே மாதிரி ஆகும். பீரியட்ஸ் பிஃபோர் பிரஸ்ட் பெயின் ஜாஸ்தி வருது அப்படின்னு சொல்றவங்களுக்கு மிஸ் அபார்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க கன்சீவ்க்கு ட்ரை பண்றீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து ஒரு கவுன்சிலிங் வாங்க. இல்ல ஏஎம்ஹெச் கம்மியா இருக்கா, கண்டிப்பா நேச்சுரலே வந்து சரி பண்ணிக்கலாம். ஆரம்பத்திலே வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லயே லைட்டா இருக்க பிரச்சனையே வந்து ஒரு சில மாதத்துல சரி பண்ணிக்கலாம். நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்து இருக்க கருமுட்டைகள்லாம் லாஸ் பண்ணிட்டு, ஸோ ஏஜ் மெனோபாஸ் டைம்ல வரும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து உணவு முறையிலேயே சரி பண்ணிக்கலாம். இயற்கையான முறையில் மருந்துகள் நிறையவே இருக்கு. நீங்க வாங்க, நான் சக்சஸ் பண்ணி கொடுக்குறேன். நிறைய பேருக்கு நம்ம சக்சஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் இங்க வந்ததால நல்லா இருக்குன்னு நீங்களும் சொல்வீங்க. கண்டிப்பா 100% கன்சீவ் ஆவீங்க.